வணக்கம், வணக்கம் நண்பர்களே. என்னடா இருட்டுல ஒண்ணும் தெரியல, தென்னை மரமும் மேகத்தையும் காட்டுறேன்னு பாக்குறீங்களா? எங்கேயாவது உங்களுக்கு நட்சத்திரம் தெரியுதா பாருங்க. இல்லல்ல, எல்லா நட்சத்திரத்தையும் பிடிச்சி இங்கே வச்சிருக்கேன் நானு. தெரியுதா? உங்களுக்கு வெள்ளை வெள்ளையா தெரியுதா நிறைய? மேல இருக்க நட்சத்திரத்தை எல்லாம் எடுத்து என்னுடைய தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கேன் நானு. என்னன்னு புரியலல்ல? காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இவங்க தான் இருட்டுல பாத்தீங்கல்ல, வெள்ளை வெள்ளையா நட்சத்திரமா. என் வீட்டு மல்லிகைப்பூ நிறைய பூத்திருக்கு, சூப்பரா பூத்திருக்கு. எப்படியும் கண்டிப்பா ஒரு இருக்கும், ஒரு 50 பூக்கு மேலேயே இருக்கும். இந்த பாருங்க, ஃபுல்லா நிறைய பூத்திருக்கு இந்த வாட்டி. இது அப்புறம் இது இன்னொரு செடி, இது கொஞ்சம் நல்லா குண்டு பள்ளி. இவங்களும் நிறைய பூத்திருக்கிறாங்க. ஸோ வானத்துல நட்சத்திரம் இல்லைன்ற கவலை இல்லை. என்னோட தோட்டத்துல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த வாட்டி. இன்னைக்கு இந்த வாட்டி ரொம்ப 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 அழகா இருக்கு. என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியல. எனக்கு இந்த செடியிலேருந்து பூவை பறிக்க கூட மனசு இல்லை. பறிச்சா எல்லாம் காலி ஆயிடுமேன்னு. ஆனால் விட்டா நைட்டு நாளை காலையில எல்லாம் உதிர்ந்துரும், ரொம்ப விரிஞ்சிரும். ஸோ இப்போ நான் பறிச்சிடுவேன். சரி, பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கம்லாம் பின்னாடிலாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய இருக்கு. உங்களோட எல்லாரையும் ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பூ வரலையே வரலையேன்னு. ப்ரூன் எல்லாம் பண்ணி விட்டு ரொம்ப அழகாக பூத்திருக்கு. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல். உங்களுடைய பார்வைக்காக நான் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. பிடிச்சிருந்த ஒரு லைக் போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வாசனையோட இதில் இரவு நேரத்தை இன்றைக்கு கழிப்போம். குட் நைட் நண்பர்களே.